ஹலோ கைஸ், இன்னும் சில ஆண்டுகளிலேயே சென்னையின் மொத்த நிலப்பரப்புல 10% அதிகமான நிலப்பரப்பு கடல்ல மூழ்கி போயிடும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அப்படிப்பட்ட ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை தான் விஞ்ஞானிகளும் புவியியல் மற்றும் சுற்றுச்சூழல் அமைப்புகளும் தொடர்ந்து தெரிவிச்சுக்கிட்டு வராங்க. புவி வெப்பமடைதல் காரணமா கூடிய விரைவிலேயே உலகின் பல்வேறு கடலோர பகுதிகள் மொத்தமா கடலில் மூழ்கும் அபாயம் உள்ளதுன்னு ஏற்கனவே எச்சரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிற நிலையில இந்த புவி வெப்பமடைதல் காரணமா இந்திய கடலோர பகுதிகளுக்கு அதிக ஆபத்து இருக்கிறதாகவும் அதுலயும் குறிப்பா சென்னையின் கடலோர பகுதிகளுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுவதற்கு 75% வாய்ப்பு இருப்பதாக விஞ்ஞானிகள் தெரிவிச்சிருக்காங்க. இப்படிதான் ப்ரோ நிறைய பேர் சொல்றாங்க, ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு நீங்க நினைக்கலாம். உண்மையிலேயே இன்னைக்கு பூமியில நடக்கும் பல காலநிலை மாற்றங்களுக்கு இந்த புவி வெப்பமடைதல் தான் காரணம். சரி, புவி வெப்பமடைதல் அப்படின்னா என்ன? அதனால எப்படி கடல் நீர் மட்டம் உயரும்? உண்மையிலேயே இதனால இந்தியாவுக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்? இன்னைக்கு வீடியோல இத பத்தி எல்லாம் விரிவா பார்ப்போம், வாங்க. இந்த வீடியோ புவி வெப்பமடைதல் மற்றும் காலநிலை மாற்றங்களை பத்தி பேச போகுது. ஸோ இதை ஒரு அவேர்னஸ்க்காக கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. புது வியூவர்ஸ் நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்திலே உள்ள பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். முதல்ல புவி வெப்பமடைவதால கடல் நீர் மட்டம் எப்படி உயரும் என்பதை பத்தி பார்க்கலாம். பூமியின் வெப்பநிலை தொடர்ந்து அதிகரிப்பதுதான் புவி வெப்பமடைதல் அப்படின்னு அழைக்கப்படுது. இது எதனால ஏற்படுது அப்படின்னா தொழிற்சாலைகள், வாகனங்கள், மின்சாரம் தயாரிக்கும் மின் உற்பத்தி நிலையங்கள், எரிமலை வெடிப்பு, காட்டுத்தீ ஆகியவற்றில் இருந்து வெளியேறும் மாசுபாடு, கிரீன் ஹவுஸ் கேசஸ்னு சொல்லப்படுற கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற ஆபத்தான வாயுக்கள் பூமியோடைய வளிமண்டலத்துல கலந்து பூமியை சுற்றி ஒரு போர்வையை போல படர்ந்து கிடக்கு. இதனால சூரிய ஒளி பூமியில பட்டு அந்த ஒளி மீண்டும் விண்வெளிக்கு திரும்பும். ஆல்படோ எஃபெக்ட் தடைப்படுது. ஆல்படோ எஃபெக்ட்ங்கிறது ஒரு சர்ஃபேஸ் மேல சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகிறது. உதாரணத்துக்கு ஹை ஆல்படோ சர்ஃபேஸ்னு சொல்லப்படுற பனி மற்றும் பனிக்கட்டிகள் மேல சூரிய ஒளி பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும்போது அது பூமியை குளிர்விக்கும். அதே நேரத்துல லோ ஆல்படோ சர்ஃபேஸ்னு சொல்லப்படுற கடல்கள் மற்றும் காடுகள் மேல சூரிய ஒளி படும்போது அது அதிக சூரிய ஒளியை உறிஞ்சு பூமியை வெப்பமடைய வைக்கும். இதனால அதிகப்படியான வெப்பம் பூமியிலேயே தங்குற இந்த நிகழ்வை தான் புவி வெப்பமடைதல்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த புவி வெப்பமடைதல்னால அண்டார்டிகா, ஆர்டிக் போன்ற பகுதிகளில் இருக்கிற பனிப்பாறைகள் எல்லாம் உருகி கடல் நீர்ல கலந்து கடலோட நீர் மட்டம் அதிகரிச்சு கடலோர பகுதிகள் எல்லாம் கடல்ல முழுகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. மேலும் இந்த புவி வெப்பமடைதல் காரணமா தெர்மல் எக்ஸ்பான்ஷன் ஆஃப் சீ வாட்டர்ங்கிற கடல் நீர் விரிவடையும் நிகழ்வு ஏற்படுது. இந்த நிகழ்வு எதனால ஏற்படுதுன்னா அதிகப்படியான வெப்பத்தின் காரணமாக கடல் கொதிச்சு அது மேலே உயரும். இதனால கடல் நீர் மட்டம் உயர்ந்து கடலோர பகுதிகள் கடலை முழுகுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருக்குன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இப்ப உலகம் முழுவதும் இருந்துகிட்டு வர அதிகப்படியான புவி வெப்பமடைதல் காரணமா 2050 ஆண்டுக்குள்ளேயே கடல் மட்டம் 4.8 மீட்டர் உயரம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே எச்சரிக்கை விடுத்திருந்த நிலையில உலக அளவுல இதுவரைக்கும் இல்லாத அளவு கடல் நீரின் மட்டம் அதிகரிச்சிருக்குன்னு அமெரிக்க விஞ்ஞானி ஆய்வு மையமான நாசாவும் எச்சரித்துள்ளது. கடந்த 2024 ஆண்டுல கடல் நீர் மட்டம் 0.43 சென்டிமீட்டர் உயரம்னு கணக்கிடப்பட்டிருந்த நிலையில எதிர்பார்த்ததை விட அதிகமா 0.59 சென்டிமீட்டராக உயர்ந்திருக்குன்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1993 இருந்து 2024 வரைக்கும் கடல் நீர் மட்டம் 10% உயர்ந்திருக்கு அப்படின்னும் நாசா சொல்லியிருக்காங்க. இதே நிலை அதிகரிச்சா உலகில் உள்ள பெரும்பாலான கடற்கரை நகரங்கள் கடலில் மூழ்கும் ஆபத்து உள்ளதுன்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. மேலும் கடல் மட்டம் உயர்வதால என்ன மாதிரியான பாதிப்பு ஏற்படும்ங்கிறத பத்தி பெங்களூரை சேர்ந்த அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் கொள்கை ஆய்வு மையமான CSTEP ஒரு ஆய்வை மேற்கொண்டாங்க. அந்த ஆய்வுல கடல் மட்டம் உயர்வதால உலகின் மற்ற கடலோர பகுதிகளை காட்டிலும் இந்திய கடலோர பகுதிகளுக்கு தான் அதிக அபாயம் இருப்பதா அந்த ஆய்வுல சொல்லியிருக்காங்க. அந்த ஆய்வுல கடல் நீர் மட்டம் உயர்வதால் சென்னை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, மும்பை, திருவனந்தபுரம், கொச்சி, மேங்களூரு, விசாகப்பட்டினம், கோழிக்கோடு, ஹால்டியா, பனாஜி, உடுப்பி, பிரதீப், யானம் ஆகிய இந்திய கடற்கரை நகரங்களை சேர்ந்த கடலோர பகுதிகள் எல்லாம் கடலை முழுகும்னு சொல்லியிருக்காங்க. அதிலும் குறிப்பா சென்னையில இருக்கிற அடையாறு சுற்றுச்சூழல் பூங்கா, தீவுத்திடல், மயிலாப்பூர்ல அமைந்துள்ள தமிழ்நாடு அரசின் நினைவு சின்னம், பள்ளிக்கரணை, ஈரநிலம் மற்றும் துறைமுகம் உள்ளிட்ட பல முக்கிய பகுதிகள் கடல்ல முழுகும் அப்படின்னு CSTEP ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 2040 ஆண்டுக்குள்ள தூத்துக்குடி மற்றும் சென்னையின் 10% கடலோர பகுதிகள் கடல்ல மூழ்கும் அப்படின்னும் 2100 ஆண்டு கன்னியாகுமரியின் கடல் மட்டம் 74.7 சென்டிமீட்டர் அளவுக்கு உயரம்னு அந்த ஆய்வுல சொல்லப்பட்டிருக்கு.
இந்த கடல் நீர் மட்ட உயர்வால ஏற்படும் பாதிப்பு குறித்து அண்ணா பல்கலைக்கழகத்தின் காலநிலை மாற்றம் மற்றும் பேரிடர் மேலாண்மை ஆய்வு மையம் வெளியிட்ட அறிக்கையின்படி 2050 ஆண்டுக்குள்ள தமிழக கடலோர பகுதியில 19.2 சென்டிமீட்டர் அளவுக்கு கடல் மட்ட உயர்வு ஏற்படலாம்னும் இதனால சென்னை நகர்ல மட்டுமே சுமார் 6120 ஹெக்டேர் நிலப்பகுதி கடலுக்குள்ள முழுகிடும்னு சொல்லப்பட்டிருக்கு. இத பத்தி ஒரு தனியார் செய்தி நிறுவனத்திடம் பேசிய ஓய்வு பெற்ற விஞ்ஞானியான சந்திரசேகரன், இதனால சென்னைக்கு தான் அதிகம் பாதிப்பு ஏற்படும். சென்னையை பொறுத்தவரை கடலோர பகுதிகள் 76% கடல் நீரில் மூழ்கும் அபாயம் உள்ளது. இதனால இந்த இடங்கள் மக்கள் வாழ தகுதியே இல்லாத இடங்களாக மாறிடும் அப்படின்னும், அந்த இடத்தை விட்டு வேற இடங்களுக்கு செல்வதை தவிர மக்களுக்கு வேற வழியே இல்லை அப்படின்னும் அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இந்த கடல் மட்டம் உயர்ந்து கொண்டே போகும்போது வானவியல், சுகாதாரம், சுற்றுலா, நீர்வளங்கள், விவசாயம் போன்ற துறைகள் எல்லாம் மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்படும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. இந்த கடல் மட்டம் உயர்வதை தடுக்கணும்னா புவி வெப்பமடைவதை குறைக்கணும். புவி வெப்பமடைவதை குறைக்கணும்னா கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் போன்ற அபாயகரமான கிரீன் ஹவுஸ் கேசஸ் பயன்பாட்டை குறைக்கணும். அதுக்கு நம்ம தொழிற்சாலைகள், வாகனங்களை குறைவா பயன்படுத்தணும். முக்கியமா அதிகப்படியான மரங்களை நடணும். இது கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடும். இந்த மாதிரியான செயல்பாடுகள் மூலமா மட்டுமே புவி வெப்பமடைதலை நம்மளால தடுக்க முடியலனாலும் கட்டுப்படுத்த முடியும் மற்றும் கடல் நீர் மட்டம் உயர்வதையும் கட்டுப்படுத்த முடியும்னு விஞ்ஞானிகள் சொல்றாங்க. நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களோ இல்ல எந்த ஒரு தலைமுறையும் சரி இன்னைக்கு நடக்கும் இவ்வளவு காலநிலை மாற்றங்கள் மற்றும் பேரழிவுகளை பார்த்தாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனா இந்த காலநிலை மாற்றங்களின் விளைவுகளை உணரும் முதல் தலைமுறையும் இதை சரி செய்யக்கூடிய கடைசி தலைமுறையும் நம்மதான் மட்டும் தெரியுது. ஓகே கைஸ், இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் காலநிலை மாற்றங்களை பத்தி கூட நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்திருக்கு, அதையும் பாருங்க. புவி வெப்பமடைதலை பத்தி உங்க கருத்து என்ன கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. போன வாரம் கமெண்ட் பண்ண 10 பேரை பார்ப்போம். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க ஆதரவு கொடுங்க. Until then, stay safe. Signing off. நன்றி.